அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சப்தம் கேட்கிறதா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. சத்தம் கேட்கிறதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணையும் அவனுடைய அன்பும் நம் அனைவர்களின் மீதும் நீடித்து நிலவட்டுமாக என்கிற நல்லதொரு பிரார்த்தனையின் அடிப்படையில் இந்த உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு 2-3 நாட்களாக எலி என்கிற பிராணியை சாப்பிடலாமா என்கிற ஒரு சர்ச்சை பலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பல மக்களிடத்தில் இது குறித்த சர்ச்சைகளும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வினுடைய போதனையை, அவனுடைய கட்டளையை, அவனுடைய சட்டதிட்டங்களை ஒரு புறம் அடிப்படை என்ன சொல்லுகிறது திருமறை குர்ஆன் என்று நாம் அறிந்தாலே போதுமானது. இது எலிக்கறியை சாப்பிடுவதால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மனித சமூகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது தீமைதான் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்கராவினுடைய, அதாவது 2வது அத்தியாயத்தினுடைய 168வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே. அல்லாஹ் இந்த இடத்துல ஆமனு அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தல, நாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஓ மக்களே, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் குறிக்கும், முஸ்லிம்களையும் குறிக்கும், முஸ்லிம் அல்லாத ஏகபோக மக்களையும் இந்த வார்த்தை குறிக்கும். இந்த வசனத்தில் அல்லாஹ் மக்களை அழைத்து சொல்லுகிறான், குலு மிம்மா ஃபில் அர்ல், பூமியிலே உங்களுக்கு வழங்கப்பட்டதை நீங்கள் உண்ணுங்கள், ஹலாலன், எதுவெல்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ, எதுவெல்லாம் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஹலால் அப்படிங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2வது அடுத்த வார்த்தையிலே அல்லாஹ் போடக்கூடிய வார்த்தை தையிபன், ஹலாலாக்கப்பட்டதை நீங்கள் உண்ணுங்கள், அதே போல உங்களுக்கு எது தூய்மையாக்கப்பட்டிருக்கிறதோ, வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும், தூய்மை எதுவோ ஹலால் எதுவோ அதை நீங்கள் எடுத்து உண்ணுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டிவிட்டு வலா தத்தபி ஹுத்துவாதி ஷைத்தான், என்றாலும் நீங்கள் ஷைத்தான்களுடைய அடிச்சுவர்களை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக அடிப்படை விஷயம் தான், நம்ம ஒவ்வொரு பொருளை சாப்பிடுவதாக இருந்தாலும் பருகுவதாக இருந்தாலும் அடிப்படை விஷயத்தை என்ன பார்க்க வேண்டும்? தூய்மையா இருக்குதா, சுத்தமா இருக்குதா, நல்லா தான் இருக்குதா, சாப்பிட்டால் நம்முடைய உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்காதா, மனித குலத்திற்கு சிறந்ததா என்று அடிப்படை விஷயத்தை நாம் பார்க்க வேண்டுமே தவிர, அல்லாஹ் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறான். தூய்மையை நீ பார், ஹலாலாக்கப்பட்டதை பார், இதுதான் உனக்கு சிறந்தது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறதா இல்லையா? ஆக அந்த அடிப்படையில் அடிப்படை திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், நீ சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றும் தூய்மையா இருக்கணும், ஹலாலா இருக்கணும், அது இருக்கான்னு பாரு என்று இஸ்லாம் நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றுவற்றிலேயும் இதை சொல்லி காட்டுகிறது. எதை சொல்லுகிறது? தையிபாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், அது ஒண்ணுதான், ஹலாலாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப ஹலால் என்று ஒன்றை சொல்லுகிறது, மற்றொன்று எதை சொல்லுகிறது? தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ரெண்டத்தையும் அடிப்படையா நீங்க வைங்க. இந்த 2 விஷயம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கிறதா என்று பாருங்கள், அதை எடுத்து தேர்வு செய்து சாப்பிடுங்கள் என்று திருமறை குர்ஆன் அடிப்படையான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறது. இப்ப இதற்கென்று பல ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது.
என்ன ஆதாரங்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த எலி சம்பந்தமாக சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? நெய்யில விழுந்த அந்த எலியை நீங்க என்ன பண்ணுங்க, அதை தூர எரிஞ்சிட்டு அங்க பட்ட இடத்துல அதெல்லாம் அகற்றிட்டு படாத இடங்களை நீங்க எடுத்துக்கிறங்க, சாப்பிடுங்க என்று நபிகள் நாயகம் சொன்னதாக செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இப்ப உலகளாவிய அளவில், உலக அடிப்படையில் இந்த எலி சாப்பிடுவதனால் ஏதாச்சும் பயன் இருக்குதா சமூகத்துல? நம்மளும் கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். எலி சாப்பிடுவதால் இந்த நம்முடைய மனித சமூகத்திற்கு சிறந்ததா, ஏதாச்சும் பலன்கள் இருக்கிறதா என்று சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு இடத்துல கூட இந்த எலி சம்பந்தமான பயன்களை பற்றி செய்திகளே இல்லை. அந்த அளவிற்கு இந்த எலி சம்பந்தமாக எந்த ஒரு பயனும் இல்லை, சிறப்பும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் அதை பார்க்க முடிகிறது. சரி, பயன் இல்லை என்பது ஒரு பக்கம், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், தூய்மையானதை தான் உண்ண வேண்டும் என்று. அப்ப இந்த எலி விஷயத்தில் தூய்மை இருக்கிறதா? அது தூய்மையான ஒரு பிராணி தானா? நாம் சாப்பிடுவதற்கு ஏற்றதா என்பதை நாம் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, இந்த எலியை ஒருவன் சாப்பிட்டால், சாப்பிடுறதுக்கு முன்னால எலி சில பாதிப்புகளை மனித சமூகத்திற்கு ஏற்படுத்தும். அதுல எலி என்ன செய்யும் சொன்னா, கடிக்கும். அது தூங்கிட்டு இருக்குமோ கடிக்கும். பல நேரங்களில் இந்த எலி மனித சமூகத்திற்கு தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல நீங்க பாருங்க, இந்த எலி யாரெல்லாம் கடிக்கிறதோ, அப்படி கடித்தால் அயன் மண்டல நோய் அப்படின்னு சொல்லி ஒரு நோய்கள்ல ஒரு நோய், அயன் மண்டல நோய் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்கிறது. இந்த எலி யாரையெல்லாம் கடிக்கிறதோ இந்த அயன் மண்டல நோய் அதை வெளிப்படுத்தி இந்த நோய் அவனுக்கு தொற்றுகிறது. டெங்கு காய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் இந்த டெங்கு உயிரிழந்திருக்கிறாங்க, மரணமா இருக்கிறாங்க, மாயமடைஞ்சிருக்கிறாங்க, நோய் நிவாரணத்துல உட்பட்டு இருக்கிறாங்க. இந்த டெங்கு காய்ச்சல் நோய் ஒருவனுக்கு தொற்றும். எப்ப தொற்றும்? இந்த எலி ஒருவனை கடித்தாலே, அப்படி பல்ல வச்சுட்டு இப்படி கடிச்சிட்டு போனாலே டெங்கு காய்ச்சல் வருமா? அது போல வைரஸ் காய்ச்சல் வருமா? இந்த எலி யாருடைய உடலை தாக்குகிறதோ, யாருடைய சதையை கடிக்கிறதோ அவனுக்கு டெங்கு காய்ச்சல் நோய் வரும், வைரஸ் காய்ச்சல் நோய் வரும் என்று சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு, எலி கடிச்சிட்டு போயிருச்சு. நம்ம நினைக்கிறோம் எலி சாதாரணமான சின்ன பிராணின்னு, ஆனா இந்த எலி கடிச்சதுனாலேயே இவர் மரணிச்சு போயிருக்கிறார் கோயம்புத்தூர்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால. அப்ப எலி கடித்தால் எவ்வளவு பாதிப்பு இந்த மனித சமூகத்திற்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே போல ராட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? எலி காய்ச்சல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த எலி காய்ச்சலை பொறுத்தவரையில் இந்த சமூகத்தில் அது எப்படி பார்க்கப்படுகிறது? நம்ம நினைக்கிறோம் எலி காய்ச்சல்ங்கிறது எலி கடிச்சாதான் எலி காய்ச்சல் ஏற்படும் சொல்லி. ஆனா உண்மையிலேயே எலி காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் எலி ஒரு மனுஷனை கடிச்சா எலி காய்ச்சல் ஏற்படுறது இல்லை, அதனால் வேறு வேறு பாதிப்புகள் ஏற்படும். அயன் மண்டல நோய் ஏற்படும், வைரஸ் காய்ச்சல் வரும், அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் வரும், இது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஆனால் எலி காய்ச்சல் ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் பரவலாக இந்த வைரஸ் கிருமி போன்ற ஒரு நோய் மாதிரி தான் அந்த ஒரு நோய். இந்த நோயை பற்றி நம்மள பலர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, எலி கடிச்சா எலி காய்ச்சல் வந்துடும் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில் எலி கடித்தால் எலி காய்ச்சல் வருவது அல்ல. எலி காய்ச்சல் எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால், இது பிளேக் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பிளேக் நோய் அப்படிங்கிற ஒரு வைரஸ் கிருமியை இதை நம்ம சொல்றாங்க. இது பத்தி சொல்லும் பொழுது இந்த பாக்டீரியா இருக்குல்ல, இந்த பாக்டீரியா நோயை பற்றி அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரும் இன்னொருத்தவரும் சேர்ந்து 1894 ஹாங்காங்ல இந்த ஒரு ஆய்வு நடக்கிறது. இந்த பிளாக் என்ற இந்த நோயை ஹாங்காங்கில் அலெக்சாண்டர் என்பவரும் மற்றவரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பிளாக் நோய் சம்பந்தமாக ஒரு ஆய்வை கண்டுபிடித்து, அப்பொழுதுதான் இந்த பிளாக் அப்படிங்கிற ஒரு நோய் இந்த எலியின் மூலமாக வருகிறது என்று சொல்லி ஒரு ஆய்வை சமர்ப்பிக்கிறார்கள். அது என்ன சமர்ப்பிக்கிறார்கள்? நம்ம பிளேக் நோய்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எலி கடிச்சா வர்றது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எலி கடிச்சா பிளேக் நோய் வராது. நல்லா விளங்கிறீங்க. எப்ப பிளேக் நோய் ஏற்படும் தெரியுமா?
அதற்கு சில உதாரணங்களை நான் சொல்லி காட்டுகிறேன். இப்ப சமீபத்தில் கேரளாவில் மழை வெள்ளத்தால் அந்த மாநிலமே ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி பல லட்சக்கணக்கான உணவுகளை இழந்து, பொருட்களை, உடைகளை இழந்து நடு ரோட்டில் நின்ற காட்சிகள் நம்ம பார்த்தோமா இல்லையா? எங்க பார்த்தாலும் வெள்ளம், எங்க பார்த்தாலும் தண்ணி. அப்ப இந்த நேரத்தில் அதுல உள்ள செய்தித்தாள்களை எல்லாம் நீங்கள் புரட்டி பாருங்கள், அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் தகவல்களையும் திரட்டி பாருங்கள். மொத்தத்திற்கு 302 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 302 பேர் பலியாகி இருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். எதனால் மரணிச்சிருக்கிறாங்க? வெள்ளத்தினால் அடிபட்ட மக்கள் மரணிச்சது அது தனி கணக்கு, அது வேற விஷயம். சாப்பாடு இல்லாம, குடிதண்ணீர் இல்லாம மரணிச்சது அது தனி விஷயம், அது வேற கணக்கு. 306 பேர் மரணித்திருக்கிறார்கள் என்றால், பலியாக இருக்கிறார்கள் என்றால் அந்த கேரளா மாநிலத்தில் எதற்கென்று கேட்டால் இந்த பிளேக் நோயால், எலி காய்ச்சல் நோயால். எப்படி ஏற்படுகிறது எலி காய்ச்சல் நோய்? அந்த தண்ணி எல்லாம் எல்லா இடத்துல அந்த எலி பொந்துக்குள்ள வாழும்ல, பூமிக்கு அடியில பொந்துக்குள்ள வாழும்ல எலிக்கள், அந்த எலிக்கள் அதனுடைய வீட்டிற்குள்ளாக, அந்த பொந்துகளுக்குள்ளாக எல்லா தண்ணீர் சரமாரியா போய் அடிக்கும் பொழுது அது என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் மிதந்து பார்க்கும், மூச்சு தண்ணி அது செத்து போயிடும். அப்ப எலிகள் எல்லாம் மரணித்ததற்கு பின்னால் அந்த மரணித்த அந்த உடலில் இருந்து வெளிப்படுகிறதுல அந்த நுண்ணுயிர்கள், எலிகள் இருந்து அது மரணித்ததற்கு பின்னால் அதுல இருந்து நுண்ணுயிர்கள் எல்லாம் வெளிப்படுமா? அதில் வெளிப்படக்கூடிய நுண்ணுயிர்களின் மூலமாகத்தான் இந்த பிளேக் நோய் என்கிற ஒரு நோய், எலி காய்ச்சல் என்கிற ஒரு நோய் தாக்கி 306 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அப்ப எலி கடிச்சதுனால சாவலைவங்க. 306 பேர் மரணித்ததற்கு உண்டான காரணம் என்ன? எலி கடிக்கவே இல்லை, அது உடல்ல இருந்து மரணித்ததற்கு பின்னால் வரக்கூடிய அந்த நுண்ணுயிர்களின் மூலமாக, அதனுடைய வைரஸின் மூலமாக பரப்பப்பட்டு 306 பேர் மரணித்திருக்கிறார்கள் என்றால் எலியினால் இந்த சமூகத்திற்கு பாதிப்பு இருக்கிறதா இல்லையா? கேடு இருக்கிறதா இல்லையா? எந்த அளவிற்கு கேடு இருக்கிறது என்பதை காட்டுகிறதா இல்லையா? அது அதே போல நீங்க பாருங்கள், இப்ப எலி சாப்பிடும்ல சில ஐட்டங்களை, எல்லாத்தையும் சாப்பிடும். பேப்பரை சாப்பிடும், நம்ம ரூபா நோட்டு வைக்கிறோம்ல, அந்த ரூபா நோட்டை சாப்பிடும். பல விஷயங்கள் நமக்கு கேடு தரக்கூடியதான். ஒரு கேக்கு கடையில் நம்மெல்லாம் நிறைய அந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாக நிறைய பார்த்துருக்குறோம். அப்படியே ஒரு ஹோட்டலில் பார்க்குறோம், எலி உட்கார்ந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அது பேசாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்ப இப்படி ஏதாவது ஒரு நாம் சாப்பிடக்கூடிய தின்பண்டங்களில் ஏதேனும் ஒன்றுகளில் இது சாப்பிட்டால் வாய் வச்சுட்டு போயிருச்சுன்னு வைங்க, அப்படி வாய் வச்சுட்டு போயிருச்சுன்னு சொன்னா அது சம்பந்தமான நோய்களை பற்றி நமக்கு என்ன செய்கிறார்கள்? எடுத்து வைக்கிறார்கள். இது வாய் வச்சுட்டு போயிருச்சு, ஆலோசனை சொல்றாங்க. நீங்க பேக்கரியில ஸ்வீட்டு, கேக் ஏதாச்சும் வாங்கிட்டு போனீங்கன்னா, சாப்பிட்ட உடனே வாந்தி ஏற்பட்டால், வயிற்று வலி ஏற்பட்டால், கண் எரிச்சல் ஏற்பட்டால், இப்படி பல விஷயத்தை சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா உடனே நீங்க ஆஸ்பத்திரியில போய் காட்டுங்க. ஏன்? எலி வாய் வைத்து விட்டு சென்றிருந்தால் அதை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு வயிற்றுப்புண் ஏற்படும், மஞ்சக்காமாலை வரும், பல வைரஸ் காய்ச்சல்கள் வரும், கண்ணெரிச்சல்கள் வரும், உடலில் சோர்வு ஏற்படும் என்று பல விஷயங்களை தொகுத்து நமக்கு விழிப்புணர்வை தருகிறார். என்ன விழிப்புணர்வு? ஜாக்கிரதையா இருந்துக்கங்க, எலி சாப்பிட்டு போயிருச்சுன்னு சொல்லி நீங்க சர்வ சாதாரணமா இருந்துடாதீங்க, அதனால் ஏற்படக்கூடிய கேடுகள், பாதிப்புகள் இவ்வளவு விஷயம் இருக்கிறது என்று சொல்லி மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க? பல விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்ப இதையெல்லாம் இந்த எலியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குல்ல, பட்டியல்கள், இதை நீ இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இந்த தேள் இருக்கு இல்லையா, நபிகள் நாயகம் விஷப்பிராணி என்று சொல்லக்கூடிய பட்டியல்ல இந்த தேளையும் எலியையும் நமக்கு சேர்க்கிறார்கள். இந்த தேளுக்கு நீங்க பாருங்க, தேள் கொட்டினால் என்னவெல்லாம் நம்ம மருத்துவம் பார்ப்போமோ, அந்த உப்பை வச்சு, வெத்தலை இலைய வச்சு, அந்த விஷயத்தை எல்லாம் வச்சு பார்ப்போமே, அதே மாதிரியான மருத்துவ குணத்தை தான் ஒரு எலி ஒருவனை கடித்தாலும் அந்த ஒரு இதை கொடுக்குறாங்க. தேள் கடிச்சால் அதுதான், உனக்கு எலி கடிச்சாலும் இதுதான், ரெண்டத்தையும் நீ பார்த்துக்கங்கிறாங்க. ரெண்டுத்துக்கு ஒரே மருந்துங்கிறாங்க. அப்ப தேள் எங்க இருக்குது, எலி எங்க இருக்குது? நம்ம நினைக்கிற தேள் தான் பெருசுன்னு, ஆனா தேளை கூட பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிராணியாக
இந்த சமூகத்தில் இருக்கிற அந்த பிராணிகளில் பெருச்சாளி இருக்கிறது, எலி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்றால், இந்த எலி இந்த சமூகத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது, மனித சமூகத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் இன்னைக்கு எலிக்கறியை சாப்பிடலாம் என்று சொல்லக்கூடிய பல பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இதற்கு பல்வேறு விதமான வியாக்கியானங்களை, பல பதில்களை கொடுத்து பார்க்கிறார்கள். ஆனால் அந்த பதில்கள் எல்லாம் நிற்கக்கூடியதாக, உறுதியானதாக இருக்கவில்லை. இப்போ முன்னாடி சொன்னோம்ல, எலியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி முன்னாடி சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த பாதிப்புகளை உள்ளத்தில் ஃபர்ஸ்ட் மனசில் நிறுத்தி வைங்க. பாதிப்புகள் சொல்லப்பட்ட அந்த பாதிப்புகளை எல்லாம் மனதில் நிறுத்தி வையுங்கள். நிறுத்தி வைத்துவிட்டு அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கேளுங்கள். 7வது அத்தியாயத்தினுடைய 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபியை பார்த்து. நபி என்றால் யார்? அவர் எதற்காக இந்த சமூகத்திற்கு அனுப்பப்படுகிறார், என்ன பணியை அவர் மேற்கொள்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வயுஹில்லு லஹுமுத் தையிபாத். இந்த நபி, இந்த தூதர் இந்த சமூகத்திற்கு, அவர்களுக்கு தூய்மையானதை நாடுகிறார், ஹலாலாக்க செய்கிறார். பல விஷயங்களை, தூய்மையானவற்றை ஹலாலாக்குகிறார். எதுவெல்லாம் தூய்மையான அந்த கிரேட்ல இருக்குதோ, தூய்மையான பட்டியலில் எதுவெல்லாம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்களோ, உலக நடைமுறைகளும் அது மாதிரி இருக்கிறதோ, அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூதர் தூய்மையானவற்றை உங்களுக்கு ஹலாலாக்குகிறார், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களுக்கு ஏவுகிறார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். அதே போல ஹபாயிஸ், அருவருக்கத்தக்க, அதாவது தீமை தரக்கூடிய, சமூகத்திற்கு தீமை தரக்கூடிய, வெறுப்படையக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுக்கு ஹராமாக்குகிறார். செய்யக்கூடாது என்று சொல்வதற்காக இந்த தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான் என்றால், இந்த ரெண்டு விஷயத்தையும் உள்ளத்தில் ஏந்தி மேலே சொல்லப்பட்ட இந்த பெருச்சாளியினுடைய, எலியினுடைய தாக்கத்தை மனசிலே வைத்து ரெண்டத்தையும் இணைத்து நீங்கள் பாருங்கள். இது ரெண்டு விஷயத்திலேயும் இவ்வளவு பாதிப்புகளை தருகிறது எலி. சமூகத்திற்கு பயன் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லாத இந்த எலியினுடைய இறைச்சி எந்த ஒரு பாதிப்பையும் இந்த சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கிற இந்த எலியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதற்குண்டான காரணத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால், எலி என்பது இந்த சமூகத்திற்கு தூய்மையான பிராணி அல்ல, அதை நாம் சாப்பிடக்கூடாது என்றுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் தெளிவாக புரிய முடிகிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. தூய்மையான விஷயத்தை மட்டும்தானே ஆகமாக்க சொல்லியிருக்கிறாங்க. ஹபாயிஸை எல்லாம் வேணான்னு ஹராமாக்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த ஹபாயிஸுங்கிற அந்த பட்டியல்ல, இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க விஷயங்கள்ல, அசுத்தமான பிராணிகள்ல இந்த எலி அடங்குதா இல்லையா? அப்ப இதை நம்ம சாப்பிடலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி அருவருக்கத்தக்க, மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்களை தடை செய்வதற்காகத்தான் வந்தார்கள். இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க என்றால், ரசூலுல்லாஹ் அந்த 5 பட்டியல் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் 5 பட்டியல் சொல்லியிருக்கிறாங்களாங்க. அந்த 5 பட்டியலை இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் எடுத்து பலர் பேசக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அதாவது இஹ்ராம் அணிந்த நிலையில் 5 பிராணியை நீங்கள் தவிர்த்திடுங்கள். 5 பிராணியை நீங்க பார்த்தா நீங்க அதை கொண்டு, இஹ்ராம் அணிஞ்ச நிலையிலேயே நீங்க அதை கொலை பண்ணிக்கிறலாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை கொன்றுலாம், உங்களுக்கு தீமை தர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த அச்சத்தை போக்குவதற்கு நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், கொன்று விடலாம் என்று சொல்றாங்க. அந்த 5 பிராணிகள் நாய், தேளு, அது மாதிரி இந்த எலி போன்ற இந்த பிராணிகளை எல்லாம் பட்டியலிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 5 பிராணிகளை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இந்த 5 பிராணியில் எது அடங்குகிறதோ அதுதான் நமக்கு கூடாது. 5 பிராணியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எலியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அந்த நெய்யிலே விழுந்த அந்த எலியை கூட நபிகள் நாயகம் தூக்கி போடத்தானே சொன்னாங்க. எலியை சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயாச்சும் சொல்லி இருக்கிறாங்களா என்று நாம் பலர் கேட்கலாம். ஆனால் இந்த கேள்விக்குண்டான பதிலை நீங்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தால், திருக்குர்ஆனிலே மேலே நாம் ஓதி காட்டிய வசனத்தை எடுத்து பாருங்க. இந்த தூதர் உங்களுக்கு தூய்மையை நாடுவார்,
இந்த தூதர் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட உணவை நாடமாட்டார், அருவருக்கத்தக்க சமூகத்திற்கு தீங்கிழைக்கக்கூடிய விஷயத்தை நாடமாட்டார் என்றால் அந்த அருவருக்கத்தக்க விஷயங்களில் இந்த எலி அடங்குகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்றால், அது குறித்து நமக்கு தகவல் கிடைக்கவில்லை என்றால், தகவல் கிடைக்கவில்லை, போதுமான அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, எலி ஹராம் இல்லை, எலியை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்றால் இத்தனை தீமைகளை நாம் சகித்துக் கொள்ள முடியுமா? கேரளாவில் இந்த எலிதான 306 பேரை கொன்றது, கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு நபரை கடித்து கொன்றது, பல விஷயங்களில் தீங்கிழைக்கக்கூடியதாக மனித சமூகத்திற்கு இருக்கிறதா இல்லையா? அப்ப இதையெல்லாம் இணைத்து நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட பணிகளில் ஒன்றான அசுத்தத்தை நீக்குகிற அந்த ஒரு பணியை இணைத்து பார்த்தால் இந்த எலி இந்த சமூகத்திற்கு அசுத்தத்தை தருகிறதாக இருக்கிறதா அல்லது தூய்மையை தருகிறதாக இருக்கிறதா என்று ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அசுத்தத்தை தருகிறதாகத்தான் இருக்கிறது. அதை ஒழிப்பதற்காகத்தான் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போல இந்த எலிக்கறியை சாப்பிடலாம் என்று வாதம் வைக்கக்கூடிய சிலர்கள் சில வாக்குவாதங்களிலே சில ஹதீஸை ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார்கள். என்ன செய்தி என்று கேட்டால், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 52வது செய்தியை காட்டுறாங்க. என்ன செய்தி? நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் ஹலாலு பையினும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஹலாலு பையினும், ஹலால் என்பது ஆகுமாக்கப்பட்டது என்பது அது உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிற, பையும் தெளிவாக இருக்கிறது. ஹலால் ஹராம்னு பிரிச்சு கொடுத்திருக்கிறோம். ஹலால் என்பது பையினுன் தெளிவு, வல் ஹராம் ஹராம் என்பது பையினுன் அதுவும் தெளிவுதான். எதுவெல்லாம் ஹலால் எதுவெல்லாம் ஹராம் பட்டியல் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்துட்டாங்க. நான் தெளிவா சொல்லி இருக்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுவெல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. தெளிவாக்கப்பட்டு சொல்றாங்க, ஓ பைனஹுமா, இவ்விரண்டிற்கும் மத்தியிலே உள்ள முஷப்பஹாத்துன் லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ், இந்த ஹலாலுக்கும் ஹராமிற்கும் மத்தியில் ஒன்று இருக்கிறது, அதை மனித சமூகத்தில் பலரும் நிறைய மக்கள் அறியாதவர்களாக இருப்பார்கள், நிறைய விஷயங்களை அது குறித்து அறியாதவர்களாக இருப்பார்கள், இல்ம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த இல்ம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு பலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எலியை பாத்தீங்களா சாப்பிடலாம் சொல்லி ஒரு சாரார் இருக்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாரார் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையில என்ன சொல்றாங்க, இது சர்ச்சைக்குரிய விஷயம், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதுல மனிதர்களை பலவாறு அறியாம இருப்பாங்க என்று இந்த ஒரு விஷயத்தை வைத்து நடுநிலைவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இது பெரிய ஒரு மேட்டர் இல்ல, நம்ம யார் நிலைப்பாடு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு நிலைப்பாடு என்பது தவறான ஒரு விஷயம். ஏன்? அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டு விஷயத்துல ஒன்று ஹலாலான காரியம் இருக்கிறது, இன்னொன்று ஹராமான காரியம் இருக்கிறது. யார் ஹலாலான காரியம் என்று தெரிந்து அதை எடுத்துக் கொள்கிறாரோ அவர் என்ன செய்வார், தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் காத்துக் கொண்டார் அப்படிங்கிறாங்க. ஃபமனித்தகல் முஷப்பஹாத் இஸ்தபரஅ லிதீனிஹி வ ஐர்லிஹி, யார் இந்த முஷப்பஹாத்தான இந்த குழப்பம் நிறைந்த இந்த விஷயங்களில் தெளிவானதை எடுக்கிறார்களோ அல்லது அந்த முஷப்பஹாத் குழப்பான விஷயங்களில் தன்னை நீங்கிக் கொள்ளுகிறாரோ அவர் தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றிக் கொண்டார் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதற்கு பின்னால் இன்னும் சொல்லுகிறார்கள். இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவம் என்று சந்தேகப்படுபவற்றை துணிந்து செய்கிறவர், பாவம்னு ஒன்று தெரியுது, அசுத்தம் என்று ஒன்று தெரிகிறது, இது தேவையில்லை மனித சமூகத்திற்கு பயன்படாது என்று தெரிகிறது, இப்படி தெரிந்தும் அறிந்தும் புரிந்தும் அதனுடைய பாதகங்களை எல்லாம் தெரிந்தும் ஒருவன் அந்த காரியத்தை துணிந்து செய்வான் என்றால் அப்படின்னு அர்த்தம். இப்ப எலிக்கறி சர்ச்சையா ஓடிக்கிட்டு இருக்குதா இல்லையா, அது மனித சமூகத்திற்கு பாவமா இல்லையா என்பதை முன்னால் விளக்கி இருக்கிறோம். இதுக்கு பாவமெல்லாம் தெரிந்தும் துணிந்து எவன் செய்கிறானோ அவனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் தன்னுடைய மார்க்கத்தை என்ன செய்கிறான்,
இழிவுபடுத்ததாக ஆகிவிட்டான், பாலான ஒரு காரியத்தை செஞ்சுட்டான், பாவமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள். மனித சமூகத்தை இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக நபிகள் நாயகம் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஃபில் ஜஸதி முல்கா, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத், அந்த சதை துண்டு சீராகிவிட்டால், சலஹல் ஜஸது குல்லுஹு, உடல் அனைத்தும் சீராகி விடுகிறது. வைதா ஃபசதல் ஜஸது, அந்த ஒரு சதை துண்டு உள்ளத்திலே கெட்டுவிட்டால், ஃபசதத்தில் ஜஸது குல்லுஹு, உடல் அனைத்தும் நாசமாகி விடுகிறது, சீர்கெட்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம், அதுதான் மனது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பாருங்க, நம்ம மனசு ஒத்துக்கணும். எதாக இருந்தாலும், நம்ம எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும், எலியை இப்போ நம்ம சாப்பிட போறோம்னு வைங்க, இதையெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு சாப்பிட முடியுமா? அல்ல அப்படி யாரும் சாப்பிடுவீங்களா? அப்படி யாரும் சாப்பிடலாமா? நபிகள் நாயகம் இந்த அசுத்தத்தை வேறுபதற்காகத்தானே தூதராக அனுப்பப்பட்டார்கள். இந்த அசுத்த காரியங்களை எல்லாம் ஹராமாக்குவதற்காகத்தானே வந்தார்கள். அந்த அசுத்தம் நிறைந்த காரியங்களில், அந்த பட்டியல்களில், அந்த பிராணிகளுடைய பட்டியல்களில் நபிகள் நாயகம் அந்த பட்டியலில் சொல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? எலியினால் இந்த சமூகத்திற்கு பாதிப்பா இல்லையா? அப்ப அந்த பட்டியலை வச்சுதான் நம்ம பார்ப்போம்னா, அப்ப எலி களியை சாப்பிடலாம், தேல் சாப்பிடலாமா? அப்ப ரசூலுல்லாஹ் அந்த 5 பட்டியலை மட்டும் பார்க்கணும்னு சொன்னா அப்ப தேல் சாப்பிடலாமா? பாம்பு, அது பாம்பு சாப்பிடலாமா? அப்ப இந்த எலி ஃபத்வா கொடுப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? பாம்பை தின்னலாம், அது விஷ பிராணி தான், ஆனா ரசூலுல்லாஹ் சாப்பிட கூடாதுன்னு சொல்லலையே என்று பாம்பை தின்பவர்கள் அது திங்கலாமா? தேல் ஒரு விஷ பிராணி தான், விஷ ஜந்து தான், விஷ ஜந்தா இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லலையே, அப்ப அதை சாப்பிடலாமா? அப்ப இப்படியெல்லாம் நாம் பேசிக்கொண்டே சென்றோம் என்றால் அது ஒரு சரியான ஒரு நிலையில் நிற்காது. அப்ப என்ன நாம் விளங்க வேண்டும் என்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஒரு பணிக்காக அனுப்பப்பட்டார்கள். அந்த பணியிலே சொல்லப்படுகிற விஷயத்தில் ஒன்று, அவர் தூய்மையை நாடுவார், தூய்மையை தான் மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார், அதைத்தான் விதிப்பார். இந்த ஹபாயிஸான விஷயங்களை, நாற்றம் எடுக்கிற அருவருக்கத்தக்க விஷயங்களை, அந்த பிராணிகளை இவர் ஹராமாக்க செய்வார், மக்களுக்கு அதை ஏவுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்றால், இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? திருக்குர்ஆன்ல அந்த ஹபாயிஸ்ங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அருவருக்கத்தக்க விஷயம், மக்களுக்கு நோய்வினை செய்யக்கூடிய விஷயம், மக்களுக்கு பாவமான காரியம், அந்த பாவமான காரியம், அருவருக்கத்தக்க விஷயங்கள், மனிதருக்கு தீங்கிழைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த எலி விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் சிந்தித்து பார்த்தால் தெரியும், இதில் பாவம் இருக்கிறது, இதில் மனித சமூகத்திற்கு பாதிப்பு தான் இருக்கிறது, எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை திட்டவட்டமான முறையில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதரர்களை, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நம்ம ஒரு சத்தியம் என்று சொன்னால் அந்த சத்தியத்திற்கு தான் குரல் கொடுக்கணும். யார் உண்மையை சொன்னாலும் சரி, யார் பொய்யை சொன்னாலும் சரி, நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிற, காட்டி தந்திருக்கிற அந்த திருக்குர்ஆன் பேசு, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழி பேசு, இந்த ரெண்டு விஷயத்துல உலக நடைமுறை சாத்தியத்துல எது ஒப்பிட்டு போகிறது? ஏன்னா திருக்குர்ஆன் பொய் சொல்லாது, அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த ரெண்டும் இந்த உலக வாழ்க்கைக்கு, உலக காலத்தில் ஒப்பிட்டு போகக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர மாற்று கருத்து உள்ளதாக, பயன் இல்லாததாக, இந்த மனித சமூகத்திற்கு பந்தகம் விளைவிக்கக்கூடியதாக, குந்தங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தோடு இந்த எலி விஷயமான விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன். அது மாதிரி இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தில் இருந்து எலி ஃபத்வா ஒன்று கொடுத்தார்கள். நாம் சொல்லுகிற கருத்தும் அவர்கள் சொல்லுகிற கருத்தும் ஏறத்தாழ ஒரே கருத்து தான், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் ஃபத்வாவின் பெயரால் எப்படியெல்லாம் மக்களை குழப்புகிறார்கள், மக்களை எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்கிறார்கள். என்ன சொல்றாரு?
எலி ஏன் சாப்பிடக்கூடாது தெரியுமா? எலி சாப்பிடக்கூடாதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பன்றியை ஏன் சாப்பிடக்கூடாது? அல்லாஹ் ஹின்சீரை தடை செஞ்சிருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். அதனால பன்றியினுடைய தங்கச்சி மாதிரி இந்த எலி இருக்குது, அதனால சாப்பிடக்கூடாது. பன்றியினுடைய சொந்தக்காரர் மாதிரி இருக்குது, ஏறத்தாழ முகம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதனால சாப்பிடக்கூடாது என்று காமெடியான ஒரு விஷயமாக மக்களுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படின்னா பல கேள்விகள் வருமே. நரி, நாய், ஓநாய் மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நாயின்னு நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம், ஓநாயின்னு பிரித்து வச்சிருக்கிறோம், அதே மாதிரி பல விஷயங்களை பிரித்து வச்சிருக்கிறோம், நரின்னு பிரித்து வச்சிருக்கிறோம். மூணும் ஒவ்வொரு பிராணி ஒவ்வொரு இனத்தை சார்ந்ததுன்னு பிரித்து வச்சிருக்கிறோம். அப்ப எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதனால ஒரே சட்டத்தை எல்லாத்துக்கும் கொண்டு வருவீங்களா நீங்க? இப்படிதான் மார்க்கத்தை சொல்லணுமா? அப்ப இதுல இன்னொன்று நீங்க கவனிக்கணும். தெளிவா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த எலி விஷயத்திற்கு கங்கணம் கட்டி கொண்டு வேட்டியை மடித்து கொண்டு எலி விஷயத்திலே நாங்கள் ஃபத்வா கொடுக்க போகிறோம் என்று வந்த நீங்கள் எலி விஷயத்துக்கு கங்கணம் கட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? சௌர் அல்தாஃபி அவர்கள் தவறான ஃபத்வாக்களை கொடுத்து விட்டார் என்று நானும் சொல்லுகிறேன், நாங்களும் சொல்லுகிறோம். தவறான ஃபத்வாக்களை கொடுத்து விட்டார் என்று நீங்களும் சொல்கிறீர்கள். இப்படி வரிந்து கட்டி கொண்டு எலி விஷயத்தில் வரிந்து கட்டி கொண்டு வந்த நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு மார்க்கத்திலே அக்கறை இருந்தால், திராணி இருந்தால், அதை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான சிந்தனை இருந்தால், எவ்வளவு விஷயங்களை கேள்விகளாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் மார்க்க விஷயமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எலி விஷயத்தை வரிந்து கொண்டு வந்தவே அதே ஒரு திராணியை, தெம்பை, தைரியத்தை பல மார்க்க விஷயமாக பட்டியலிட்டு காட்டினோமே, அதுக்கு பதில் சொல்ல தயாரா? என்ன பூச்சாண்டி காட்டுறது? எதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ, எதுவெல்லாம் மசாயில் பிரச்சனை சாதாரண விஷயமோ அதற்கு வரிந்து கொண்டு வருவார்கள். பிறை விஷயத்தில் வாய் துறக்க முடிந்ததா? அவ்வளவு கேள்விகளை முன்வைத்து கேட்டோமே, விவாத அழைப்புகளை விட்டோமே, விரட்டி விரட்டி அடிக்கிற விவாத அழைப்புகள். அல்லாஹ் திருக்குறானில் சொல்வதை போல கன்னஹும் ஹும்ரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை கண்டு விரண்டு ஓடுகிற கழுதை கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கழுதை கூட்டமாகத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எலி விஷயம் எல்லாரும் தெரிஞ்சது, எல்லாரும் அறிந்து புரிந்த விஷயம். சற்று கூர்மையாக யோசித்தால், திருக்குறானை ஆய்வு செய்தால், அதனுடைய வாசகங்களை படித்தால் நமக்கு புரிந்துவிடும். மார்க்க விஷயத்தில் கன்னியாகுமரிக்கு மட்டும் ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாடு முழுக்க ஒரு நிலைப்பாடு என்று மதுஹப் கலாச்சாரத்தை எடுத்தீர்களே, அது குறித்து கேட்டோமே வாய் எழுப்பினீர்களா? சொன்னீர்களா? பதில் சொன்னீர்களா? 4 சாட்சி விஷயமா பிஜே அவர்கள் ஏதோ சொல்லிவிட்டார், அது அவர் தனி கருத்து. தௌஹீத் ஜமாத் இந்த கருத்து இல்லை. நீ எந்த கருத்தாக சொல்லு? தௌஹீத் ஜமாத் வேற கருத்து, பிஜே ஒரு கருத்துன்னா, பிஜே ஒரு கருத்துல இருக்கு, எந்த கருத்துல வேணா இருக்கட்டும், நீ என்ன கருத்துல இருக்கிற? தௌஹீத் ஜமாத் எந்த கருத்துல இருக்குது அதை சொல்ல இயலுமா? அது நீங்க சொல்ல முடிந்ததா? இன்றைக்கு வரைக்கும் சொன்னீர்களா? எதற்கெடுத்தாலும் பிஜே, எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் பிஜே பிஜே பிஜே, 100க்கு 100% எல்லாத்துக்கும் பதில் பிஜே. ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு மார்க்கத்தை பற்றி உண்டான அச்சமும் அதை சொல்வதற்குண்டான தூய்மையான ஒரு எண்ணமும் இருந்தால், மார்க்க விஷயமாக அவ்வளவு கேள்விகளை கேட்டிருந்தோம். பிறகு பார்க்கிற விஷயத்தில் ஆளுக்கால் முரண்பட்ட தகவல், பிறகு நாங்கள் இந்த நேரத்தில் முடிவெடுத்தோம் என்கிற பார்த்து சொல்லக்கூடிய விதத்தில் ஆளுக்கால் முரண்பட்ட தகவல். அப்துல் நாசர் அவர்கள் தவறை ஒற்றுக்கொள்ள வேண்டியதானே என்று கேட்கிற பொழுது, இல்லை, தவறெல்லாம் ஒத்துக்க கூடாது, ஜமாத்துக்கு பின்னடைவாகிவிடும், மதுஹப் கலாச்சாரம் இல்லையா? இது குறித்து கேள்வி எழுப்பினோமே, மக்களிடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னோமே, அதை சொன்னீர்களா? செய்தீர்களா? நீங்கள் எலியை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? இது சம்பந்தமான ஃபத்வாவை கொடுப்பதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா? அப்ப ஃபத்வா கொடுக்க நாங்க வர்றோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் நீங்க வாங்க பார்ப்போம், முடியுமா? ஏன் வர முடியல? நீங்கள் தவறிழைத்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக மக்கள் புரிந்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால், உங்களுடைய உள்ளத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உண்மையை ஏற்க செய்ததன் காரணத்தினால் உங்களால் வர முடியவில்லையை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. உங்களிடத்தில் சத்தியம் இல்லை என்பதனால் பின்னங்கால் பிடரடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்திருக்கிறான் எங்களை, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதை உங்களால் வாய் திறக்க முடிந்ததா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 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 நிலைப்பாட்டை கொடுத்தீங்க. பூந்தமல்லியில ஒரு சகோதரர் பேசினாரு, பெருநாளுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களே,
தவறு செஞ்சா சட்டையை பிடிச்சி கேளு, மேடையில் ஏறி கேளு, சொன்னமா இல்லையா, சொன்னீங்களா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் ஜமாத் ஆக ஓக என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று பயணித்துக் கொண்டிருந்தது. அது குறித்த இன்றைக்கு வாத பிரதிவாதங்களை ஒருவன் எடுத்து வைப்பது கூட மனம் வெதும்பி போய் உள்ள குமுறலில் இன்றைக்கும் பல தாய்க்கள், பல தௌஹீத் ஜமாத்துடைய சகோதரர்கள் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறது வேதனையாக இருக்கிறது. எங்க கேள்வி கேட்டா பீச புடுங்கி விட்டுருவாங்களோ, மைக்க புடுங்கிடுவாங்களோ, இருக்குமா? எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். மனிதன்கிற அடிப்படையில் எல்லாருக்கும் இருந்ததுதான். அப்போ ஒருத்தர் நபி வழியை நிலைநாட்ட போகிறேன் என்று வந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்களே, இது எந்த கலாச்சாரம்? அப்படி செய்யலாமா? கேள்வி கேட்டிருக்கிறோம், தகவல் சொன்னீர்களா? அது குறித்த பதில்களை சொன்னீர்களா? இன்றைக்கு வரைக்கும் மௌனம் தான் உங்களுடைய பதிலாக இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். பெருநாள் சுன்னத் என்று சொன்னீர்களே, கோவை ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்னீர்களே, அதற்கு இந்த அப்துல் ரஹ்மான் எம்ஏசி என்பவர் பதில் கொடுத்தாரு. அவர் உண்மையாளர்களாக இருந்தால், உண்மையில எனக்கு மார்க்கம் தெரியும், நாங்கள் ஃபத்வா கொடுக்க போறோம், அல்தாஃபிக்கு எதுவுமே தெரியும், அவருக்கு தெரியுது தெரியல. சுன்னத் என்று சொன்னியா இல்லையா, சொன்னீர்களா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை நாங்கள் உடை தேறுகிறோம். சுன்னத்து கிடையாது, மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது, அது சுன்னத் என்று நிரூபிக்க வேண்டும். அதற்குண்டான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு உண்மையாளர்களாக இருந்தால், எலி விஷயத்தில் வரிந்து கொண்டு வேட்டியை மடித்து கொண்டு வந்த நீங்கள் இந்த விஷயத்திலே வாய் திறந்திருக்கிறாமே, சகோதரர் எம்ஏசி அவர்களே, அப்துல் ரஹ்மான் அவர்களே, இந்த விஷயத்தில் உங்க தலைமையிட்ட கேட்டு சொல்லுங்க. அதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு பீஸை பிடுங்கி விட்டுருவாங்க, மைக்கு கிடைக்காது, வாய் திறந்து மேடல் என்று பேச முடியாது, பீஸை பிடுங்கி விட்டுருவாங்க. இந்த பயமா இல்லையா? அப்ப நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த பெருநாள் சுன்னத்தா அல்லது கடமையாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்க உங்க ஜமாத்துல கேட்டு என்டிஎஃப்ல இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய பதில்களுக்கு, என்டிஎஃப் அல்லாத சகோதரர் கொள்கை சகோதரர்கள் கேட்கக்கூடிய பதில்களுக்கு உங்களால் திராணி இருந்தால், தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதற்கு முடியுமா உங்களால? எருமை மாட்டு ஃபத்வான்னு வந்தீங்க, இந்த எலி மாடு தான் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த எலி ஓஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவடைஞ்சிருவாங்க மக்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எருமை மாடுல சாதுவான பிராணியம் கொடுக்கலான்னு சொல்லி இறுதி முடிவு எடுத்தீங்க. ஆய்வின் முடிவு பாருங்க, 3 மாசத்தினுடைய, அல்லாஹ் அக்பர், 3 மாசம் ஆய்வு செஞ்சு எருமை மாடு ஃபத்வா கொடுக்குறாங்க, சாதுவான பிராணிகளை கொடுத்து கொள்ளலாம். அப்ப முயலை கொடுக்கலாமா, மாடை கொடுக்கலாமா, குதிரையை கொடுக்கலாமா, எருமையை கொடுக்கலாமா, கழுதையை கொடுக்கலாமா? பல கேள்விகள் வருகிறது. 3 மாசம் இதைத்தான் உட்கார்ந்து ஆய்வு செஞ்சீங்களா? எருமை மாடு கருப்பு கலர்ல இருக்கிறது, மாடும் கருப்பு கலர்ல இருக்கிறது, அதனால் கொடுக்கலாம். மாடு பால் கறக்கிறது, அதனால் பால் கறக்கலாம், அதிலேயும் பால் கலக்க முடிகிறது, அதனால் கொடுத்துக் கொள்ளலாம். என்ன ஃபத்வா வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப பெருநாள் தினத்துல, ஹஜ்ஜு பெருநாள் தினத்துல வட மாநிலங்களில் அவன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான்ல, அவன்லாம் எங்க போனா? உங்களுடைய அந்த நிலைப்பாட்டின் காரணத்தினால், மார்க்க குளறுபடியின் காரணத்தினால் பல பேர் இந்த எரும மாட்டை குர்பானி கொடுக்காமல் போகிய நிலை தமிழகம் தாண்டிய அளவில் உண்டாகியதா இல்லையா? அதற்கு இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, சாதுவான பிராணி என்றால் இந்த பிராணிகளை எல்லாம் கொடுக்கலாமா? முயலை கொடுக்கலாமா, மானை கொடுக்கலாமா, குதிரையை கொடுக்கலாமா, கழுதையை கொடுக்கலாமா என்றெல்லாம் கேட்கிறோமே. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? பிறை ஆய்வு என்று ஆய்வின் முடிவை வெளியிட்டீர்கள். ஆனா ஆய்வின் முடியல, ஆய்வுகள் தொடரும். அடுத்த பாகம் விரைவில் 6 மாசம் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வினுடைய லட்சணத்தை அது பத்தி பேசணும்னா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மார்க்க விஷயங்களில் இவ்வளவு குளறுபடிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை பேசலாமா? ஒருவர் தவறு செய்து விட்டாலும் வரிந்து கொண்டு வருகிறீர்களே, அதே தவறை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று கேள்விகளை எழுப்புகிறோம். அதற்கு பதில் சொன்னீர்களா? பணம் விஷயமாக ஏழைகளுடைய பணம், அனாதைகளுடைய பணம், அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த ஜமாத்திலே பயணித்த ஒவ்வொருவரும் இரத்தத்தை சிந்தி, இரத்தத்தை எல்லாம் வேர்வையாக சிந்தி கொடுத்தானே காசு, அந்த காசுக்குண்டான ஒரு விஷயத்தை சமர்ப்பிக்கிற கணக்கை உண்மையாளராக வெளியிட்டீர்களா? உண்மையிலே இங்க ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேளுங்க,
ஒரு வருடத்திற்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். பொருளாதார விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறது, மோசடிகள். அதுல ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இதர செலவுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, 1.5 கோடி செய்கிறார்கள். கணக்கு வெளியிடுகிறார்கள், பொதுக்குழுவிலே 1.5 கோடி என்று வெளியிடுகிறார்கள். இதர செலவுனா என்னன்னு தெரியுதா? இந்த பேனா வாங்குறது, பென்சில் வாங்குறது, பேப்பர் வாங்குறது, நோட்டு வாங்குறது, பேப்பர் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்களை ஒரு வருட காலத்திலே வாங்குவதற்கு 1.5 கோடிகள் எங்களுக்கு செலவாகியது. இது மார்க்க விஷயம் தான். இது பொருளாதார மக்களுடைய பணம். நபிகள் நாயகம் ஜக்காத் விஷயத்திலே ஒருவரை ஜக்காத்திற்காக அனுப்புகிறார்கள், வசூலிப்பதற்காக அனுப்புகிறார்கள். அனுப்பிவிட்டு வருகிறார், அவர் தனக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான முறையில் கண்டிக்கிறாங்க. அது எப்படி நீங்க எடுக்க போச்சு? உடனே மெம்பர்ல ஏறுறாங்க. அவர் வீட்டிலே இருந்தால் இந்த பணம், இந்த பங்கு அவருக்கு கிடைத்திருக்குமா? ஒருவரை நாம் ஜக்காத்து வசூலிப்பதற்கு அனுப்புகிறோம், அவர் அந்த காசை எடுத்து வைக்கிறார். அவர் வீட்டில் இருந்தால் இந்த காசு அவருக்கு கிடைத்திருக்குமா என்றால் மார்க்க விஷயமா இல்லையா? அந்த பொருளாதார விஷயம் மக்களுடைய பணமா இல்லையா? 1.5 கோடி என்று அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறீர்களே. பெரிய பெரிய கம்பெனியில கூட, பிஸ்தாவா இருக்கிறவங்க கூட இதர செலவுண்டு இவ்வளவு செலவாகுங்க அவருக்கு. நம்ம ஜமாத், நம்ம பயணிச்ச ஜமாத்துல 1.5 கோடின்னு சொல்லி வாய்க்குசாம போய் சொல்றாங்களே. டோட்டலா ஒரு அளவிற்கு எடுத்து அதிகபட்சமாக எடுத்து பார்த்தோம் என்றால் 50,000 ஒரு வருடத்திற்கு இதர செலவு என்றால், பேனா பென்சில் வாங்குவதற்கு, நோட்டு புத்தகங்களை வாங்குவதற்கு, குண்டூசியை வாங்குவதற்கு 50,000 அதிகபட்சம். 50,000 தாண்டி 1 லட்சத்தை தாண்டி 2 லட்சத்தை தாண்டி 50 லட்சத்தை தாண்டி 100 லட்சத்தை தாண்டி 1 கோடியை தாண்டி 1.5 கோடி என்று கணக்கு காட்டுகிறீர்களே. அது குறித்து சரி நீங்க காட்டுங்க, செலவழித்திருந்தால் காட்டலாம். ஆனால் இது குறித்து கேள்வி எழுப்புகிறோமே, அதற்கு உங்களுடைய பதில் என்ன? அப்ப அப்துல் ரஹ்மான் எம்ஏஎஸ் என்ன பண்ணணும்? 1.5 கோடி காட்டுறீங்களே ஒரு வருஷத்துக்கு இதர செலவுன்னு, இதுக்கு என்னங்க? எப்படிங்க 1.5 கோடி எப்படிங்க செலவாகும்? நீங்க அங்க போய் கேட்கணும். மார்க்க விஷயமாக எலி ஃபத்வா கொடுக்குறீங்கல்ல, எலி புகழ் அப்துல் ரஹ்மான் எம்ஏஎஸ் அவரிடத்தில் நான் கேட்கிறேன், எவ்வளவு மார்க்க விஷயங்கள் இருக்கிறது, அது குறித்து சொல்லுவீங்களா? பூந்தமல்லியில ஏன் நடவடிக்கை எடுத்தோன்னு கேட்டா, கன்னியாகுமரியில் என்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க, பர்மிஷன் கிராண்டடு. பூந்தமல்லி அவர் பேசாம நடத்துறாரு. அவ எப்படி கேட்டா தானே? இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சூமூலி ருயத்திஹி வஃப்திருல் ருயத்திஹி, பிறை பார்த்து நோன்போய் பிறை பார்த்து நோன்பை விடு. அவர் பிறை பார்த்தார் என்கிற தகவலை எட்டினார், அதை சென்றடைந்தார், அதனால் பெருநாள் கொண்டாடுகிறார் என்றால் அவரை தடுப்பதற்கு உங்களுடைய உரிமை என்ன? கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பதில் சொன்னீர்களா? மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் எல்லா விஷயத்தையும் பேசுங்க. வாங்க, பிறை விஷயத்தில் நீங்க மோசடி செஞ்சிட்டீங்கன்னு சொல்றோம் நாங்க. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எலி விஷயத்திலே வாய் திறந்த நீங்கள் பிறை விஷயத்திலே விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடுவது ஏன்? பதிலளிக்க முடியுமா? அப்படின்னா என்ன சொல்றாங்க? பிஜே அசிங்கமானவரோடு நாங்கள் விவாதம் செய்ய மாட்டோம். NTF இருந்து கூப்பிடுறோம் விவாத அழைப்பு, AJS இருந்து விவாத அழைப்பு விட்டுருக்கிறோம். வேலூர் பெருநாமட்டில் இப்ப நடக்கல, ஜனவரி 6ஆம் தேதி வேலூர்ல தௌஹீத் விழிப்புணர்வு மாநாடு, அங்கிருந்து கொடுத்திருக்கிறாங்க விவாத அழைப்பு. CTJ இருந்து விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. பெருநாள்ல நீங்க வழிகேட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பிஜே கூப்பிட்டு நீங்க வரல. இந்த 3 பேருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படியே காலங்களை தாழ்த்தலாம் என்று நினைக்கிறீர்களா? ஏப்பசாப்பையான விஷயங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு ஏகோபாகமான விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் மௌனியாக உங்களுடைய வாழ்க்கையை கழிக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? எண்ணாதீர்கள், உங்களுடைய எண்ணம் தவறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உங்களை விட்டு பிடிப்பான், தவறிலே நீடிக்க செய்ய மாட்டான். அல்லாஹ் யாருக்கு சத்தியம் இருக்கிறதோ, யாருக்கு உண்மை இருக்கிறதோ அவர்களை சத்தியத்தின்பால் நிலைநிறுத்த செய்வான். யாரிடத்திலே பாத்தில் இருக்கிறதோ, பொய் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பான முறையில் அழிவார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய ஃபாரூக்கினுடைய முஹம்மதினுடைய ஃபத்வாக்கள் அது குறித்து கேள்வி எழுப்பினீர்களா? அவர்கள் சொன்னார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அவனுடைய தூதருக்கு கட்டுப்படு, உங்களில் அதிகாரமுடையவருக்கு கட்டுப்படு. பெருநாள் விஷயத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். முடிவுக்கு மாற்றமாக யாரும் பேசக்கூடாது. ஆதாரம் என்ன தெரியுமா? உலில் அம்ரி மின்கும், அதிகாரமுடையவருக்கு கட்டுப்படு. நாங்கள் அதிகாரம், மாநில பொருளாளர், மாநில பொதுச் செயலாளர் முகமது, நான் சொல்லுகிறேன், நாங்கள் சொல்லுகிறோம், சனிக்கிழமைதான் பெருநாள் கொண்டாட வேண்டும். இந்த திருமறை குர்ஆன் ஆதாரமா? மதுஹப் கலாச்சாரம் இல்லையா? இதற்கு தானே ஜாக் என்ற அமைப்பை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியார்கள், நம்முடைய மூர்த்த சகோதரர்கள், தௌஹீத் சகோதரர்கள் விட்டுவிட்டு வந்தார்களே. இந்த வசனத்தை ஏற்கு மாறாக புரிந்து அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற தவறான புரிதலை கொண்டு வந்த காரணத்தினால், மதுஹப் கலாச்சாரம் முத்திவிட்ட காரணத்தினால் கேள்வி எழுப்பி ஓய்ந்து போய் அதனால் அங்கே இருந்து வந்தோமே. அது குறித்த கேள்வி இன்றைக்கு வரைக்கும் கொள்கை சகோதரர்களால் கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. ஒரு மறுப்பாவது விட்டீர்களா? சாதாரண தீபாவளிக்கு இந்த கேரளாவில் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க தௌஹீத் ஜமாத்துல. அங்க இந்த தீபாவளி நேரத்துல அங்க ஒரு இது கொடுக்குறான், இன்விடேஷன் கொடுக்குறான். தெரியாம போயிருச்சுன்னு வைங்களேன், தெரியாம போயிருச்சு, அதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு உடனே அந்த நாளே உட்கார்ந்துக்கிட்டு இது அறியாமையினால் போய்விட்டது, தெரியாத சோர் கை தவறி போய்விட்டதுன்னு சொல்றாங்களே. இதுக்கு எவ்வளவு துணிச்சலோடு களமிறங்கி அன்றைக்கே பதில் கொடுத்த நீங்கள். கோவை ரஹமத்துல்லா அவர்கள் பிஜேயை திட்டி கழுவி கொடுக்க என்கிற பெயரில் அதிராம்பட்டினத்திலே பேசினாரே ஒன்று. என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு முடிச்சு போட்டாங்க, அவங்களை எல்லாம் சேர்த்து வச்சாங்க, உலக மக்களை எல்லாம் சமமாக்கியவர், உலக தூதருக்கு தகுதியானவர் சொன்னாரே. இவருடைய ரிசாலத் என்பது, இவருடைய நபித்துவ பட்டம் என்பது இதனால் தான் கிடைத்தது என்று நபித்துவத்தை கொச்சைப்படுத்தி பேசிய ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு 10 நாள் இடைவெளிக்கு பிறகு 2 வாரத்திற்கு பிறகு ஃபத்வா கொடுக்கிறீர்களே. சாதாரண தீபாவளிக்கு இன்விடேஷன் தெரியாம ஃபேஸ்புக்ல போயிருச்சுங்கிறதுக்காக உடனே போட்டீங்களே, இதுக்கு போட முடிந்ததா? அதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? மார்க்கத்தை பற்றி இவர்களுக்கு கடுகு அளவு கூட ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் இல்லை. எந்த அளவிற்கு இவர்கள் தங்களுடைய காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. உரையாறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிராம்பட்டினத்தில் டிஎன்டிஜே நிர்வாகி பள்ளிவாசலுக்குள்ளாக அழைத்து வைத்து கெட்ட கெட்ட வார்த்தையில் வசைபாடிய விஷயங்களை கேட்டிருப்பீர்கள். மாநில நிர்வாகிகள் இருந்த சபையிலேயே பேசிய காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். பல விஷயங்கள் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. எலி விஷயம் என்பது தெளிவாக இருக்கிறது. அதை சாப்பிடக்கூடாது என்பதை திருமறை குர்ஆனை வைத்தும் நபிமொழியை வைத்தும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இது ஒன்று. மற்றொன்று மிக முக்கியமான விஷயம், இந்த எலி விஷயத்திற்கு ஓடோடி வந்து ஃபத்வா கொடுத்த எலி புகழ் அப்துல் ரஹ்மான் MASக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் உண்மையில் சிங்கமாக கர்ஜிக்க வேண்டும் என்றால், சத்தியத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றால், தாத்தாஜா செய்திருக்கிற மார்க்க மோசடியிலும் பொருளாதார மோசடியிலும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நேர்மையாளர்களாக இருந்தால் அங்கே குரல் கொடுங்கள். மற்ற விஷயங்களை இதே நேரலையில் வந்து இதே பதிலை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒண்ணுமில்லாத விஷயத்திற்கு பூச்சாண்டி காட்ட வேண்டாம் என்று உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த தகவலை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.